இயேசு ஆண்டவரில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் இயேசுவினுடைய பணிவையும் அவருடைய பலியாகுவதையும் நாம் சிந்திக்கின்றோம். அவர் பணிந்தார், அவர் பலியானார். ஒவ்வொரு மகனும் மகளும் இந்த நல்ல பண்புகளை இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கிறிஸ்து அவர் பணிவை ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். பாருங்க, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கிற அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருப்பதாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அன்பு சகோதரனே, சகோதரி, தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். எதற்காக கடைசியில் பார்த்தோன்னு சொன்னா பலியாகினார் அப்படின்னு வரும். அதாவது அவர் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு என்ன செய்தாராம்? தன்னையே தாழ்த்தி கொண்டார். எவ்வளவு பணிவு பாருங்க, எவ்வளவு பணிவு! படைத்தவரே பாதம் கழுவுகிறார், பிறருடைய பாதங்களை. நம்மை படைத்தவர் நம்முடைய பாதங்களை கழுவுகிறார். கடவுள் எல்லாம் வல்லவர், அவரால் எல்லாம் முடியும். தண்ணீரை பாருங்க, தண்ணீரை கூட அப்படியே கரை மாறி 2 பக்கமும் விலக்கி மக்களை நடக்க வைக்கிறார். தண்ணி எப்படி நின்றுக்கிட்டு இருந்திருக்குன்னு பாருங்க. அப்படி வல்லமை மிகுந்தவர், எல்லாம் வல்லவர். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பணிவோடு இருக்கிறார். பணிவு, அடிமை. பாதங்களை கழுவுவதற்கு தயாராக இருக்கிற அந்த யூத சமூகத்தில் பாதத்தை கழுவுவது ஒரு அடிமையின் வேலை. ஒவ்வொரு அடிமைகளை நம்ம ஆடு மாடு வச்சிருக்கிற மாதிரி அடிமைகளை வைத்திருப்பார்கள். வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை வரவேற்று அவர்களுடைய அந்த பாதத்தை கழுவின பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அங்கு அதிகமாக கழுதை, குதிரை இதெல்லாம் வைத்திருப்பார்கள். அந்த வீதிகளில் நடந்து வர்றப்போ குதிரை சாணம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காலில் மிதிச்சிருப்பாங்க. அதை கழுவுவதற்கு வைக்கப்பட்டவர்கள் தான் அடிமைகள். ஒவ்வொரு வீட்டிலையும் இருப்பார்கள். அந்த அடிமை, அதுக்கு மேல வேற வார்த்தையே இல்லை. அந்த அடிமை நிலையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு சிந்தனைக்காக யூடியூப்ல பார்த்தோன்னு சொன்னா போட்டிருப்பேன், பணிவாகு. அதுதான் பெரிய பிரச்சனை. பணிவது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. பணிவு, அப்புறம் பலி. இப்ப பணிவை பார்க்கிறோம். இயேசு ஒரு பெரிய கடவுள். அவரால் தான் இந்த உலகமே உண்டானது. நம்ம வாசிக்கிறோம் வேதாகமத்தில், அவரால் தான் இந்த உலகமே உண்டானது, அவரால் தான், அவர் வழியாகத்தான் இந்த உலகமே உண்டானது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படைத்தவர் கடவுள் ஆஃப்டர் ஒரு மனிதனுடைய பாதங்களை கழுவுகின்றார். உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி. இந்த ஒரு மனநிலை குடும்பத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, சமூகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, நாட்டுக்கு நாடு இருந்துச்சுன்னு சொன்னா, இங்கு வன்முறை இல்லை,
இங்கு சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை, குண்டு வெடிப்புகள் இல்லை, எதுவுமே இல்லை. அன்பான சகோதரனே சகோதரி, பிரச்சனை நீயா நானா, பிரச்சனை நீயா நானா. கடவுள் நீயா நானா போட்டியில வரல. அவர் நம்மை மீட்பதற்காக நம்முடைய பாதம் கழுவுகிற அடிமையாக, அடிமை வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். அவர் பலியானார். அதுதான் சிலுவை சாவு. எனவே இன்று நாம் சிந்திக்கிறோம், பணிவாகு, குடும்பத்தில் பணிவாகு, பணிவோடு இரு, உன்னுடைய குடும்பத்திற்காக பலியாகு. நீ ஊர் பொறுப்பு, ஒரு சமூக பொறுப்பு, ஒரு நாட்டு பொறுப்பு எடுத்திருக்கிறேனா, பணிவோடு மக்களை நடத்து. சாமியார்களையும் சேர்த்து தான், பங்கு சாமியார், பள்ளிக்கூட நிர்வாகி, அப்படி கெத்தா இருந்துக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா நாம் பணிவு இல்லை, நாம் பணிவோடு இல்லை. பணிவோடு இருந்தால்தான் பலியாக முடியும், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் என்னால முடியாது, வேணா நீ போய் செஞ்சுக்கோ. ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் இருக்கிற பொழுதுதான் பிரச்சனைகள் புற்றீசல் போல வர ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவியிடையே நீயா நானா என்ற போட்டி இருக்கும் பொழுதுதான் குடும்பம் சின்னாபின்னமாகிறது. சகோதரனே சகோதரியே, நிறைய இறை வார்த்தைகள் இருக்கிறது. இயேசு சொல்கிறார் பாருங்கள், இளைப்பாற சொல்லுகிறார். எல்லோரும் என்னிடம் வாருங்கள், இளைப்பாருங்கள். அப்படி சொல்லுற போது என்ன சொல்லுகிறார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட வந்து படிச்சுக்கோ, கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இன்றைய நாள் அதை முன்மாதிரியாய் காட்டின நாள். சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார், தான் படைத்த மனிதர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். ஒரு கடவுள் இறங்கி வந்து நம்முடைய பாதத்தை தொடுகிறார் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். நம்முடைய இறுக்கமான மனநிலைக்கெல்லாம் ஒரு பாம் வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. இறுக்கமான மனநிலைக்கெல்லாம், நான் என்ற ஆணவத்துக்கெல்லாம் ஆப்படிக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆஃப்டர் ஆல், நான் படைத்தவன் நீ, என்னை வெளிப்படுத்த மாட்டேன்ற, நான் உன்னுடைய பாதங்களை கழுவி இருக்கிறேன். நீ பிறருடைய பாதங்களை தொடுவதற்கு, அவர்களுக்கு சேவை செய்வதற்கு, விட்டு கொடுத்து போவதற்கு, இறங்கி போவதற்கு மனசு இல்லாமல் இறுக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் ஆண்டவர் இயேசு கேட்பார். அதே போல இன்றைக்கு இயேசு இந்த தாழ்ச்சி, பணிவு இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாள் என்ன நாள்? நமக்கு முன்மாதிரி காட்டின நாள், இரண்டாவது குருத்துவத்தை ஏற்படுத்தின நாள், மூன்றாவது நற்கருணையை ஏற்படுத்தினாள். இந்த மூன்றையும் நாம் சிந்திக்கிறோம். அவருடைய மனநிலையை சிந்திக்கிறோம். அவருடைய மனநிலை பணிவாகுதல். இரண்டாவது பாருங்க, அவர் பலியாகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னையே பலியாக்கியதுதான் நற்கருணை. அதைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். நற்கருணையை ஏற்படுத்தின நாள். இந்த நற்கருணைனா என்ன அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சிந்திக்கணும். நற்கருணை என்றால் என்ன? இது கத்தோலிக்க திருச்சபை கண்டுபிடிச்சதா அல்லது தொடக்கத்திலிருந்தே இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். தொடக்கத்திலிருந்தே இருக்குதுன்னா எப்போ இருந்து நற்கருணை இருக்கு? எப்ப இருந்து இருக்கு? புதிய ஏற்பாட்டில் இருக்கா, பழைய ஏற்பாட்டில் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. தொடக்க நூல் எடுங்க சிஸ்டர், தொடக்க நூல் எடுங்க, அல்லது யாராவது எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 14:17 இருந்து வாசிங்க. தொடக்க நூல் 14:17. ஆபிரகாம்
மெல்கிசேதேக் என்ன கொண்டு வராரு? அப்பமும் திராட்சை ரசமும். அப்பமும் திராட்சை ரசமும். ஆபிரகாம் பாருங்க எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றி வீரராய் அரசராய் வரும்பொழுது அவருக்கு போய் பொன்னும் பொருளும் பவளமும் கொடுக்கிறத விட்டுவிட்டு என்னத்தை கொடுக்கிறாரு? அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கின்றார். அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட வருவன் சொல்லப்படுது பாருங்க. அவர் யாரு பாருங்க? உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருக்கிறவர். அப்படின்னா என்ன? அவர்தான் மெயினான குரு. உன்னத கடவுளுடைய மெயினான குரு அவர்தான். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. இந்த மெல்கிசேதேக்க எதுல பார்த்தோன்னு சொன்னா, எபிரேயர் புத்தகத்தில் பார்த்தோன்னு சொன்னா, மெல்கிசேதேக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு வளர்ந்தாரு, எந்த ஒரு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. யாரு அவரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த நற்கருணைய நம்ம பிற சபைகள் சொல்லுவது மாதிரி இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கண்டுபிடிப்பு. நோ, கத்தோலிக்க திருச்சபை கண்டுபிடிக்கல. இது தொடக்க நூல்ல இருந்தே மெல்கிசேதேக்கின் கையில் அப்பமும் ரசமும் இருந்தது. அப்பமும் ரசமும் இருந்தது. அடுத்து வாசிங்க, அதுலயே வாசிங்க. பாருங்க என்னத்த கொடுக்கிறாராம்? 10ல் 1 பங்கு யாருக்கு? கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட். 10ல் 1 பங்க கடவுளுக்கு தான் கொடுப்பாங்க. பாருங்க, மெல்கிசேதேக் என்பவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. அன்பானவர்களே, அதே மாதிரி விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. என் முன் இம்மேசை மீது திருமுன்னிலை அப்பம் வைப்பாக. திருமுன்னிலை அப்பம், அது ஆங்கிலத்தில் பார்த்தோன்னு சொன்னா பிரெட் ஆஃப் பிரசன்ஸ். பிரெட் ஆஃப் பிரசன்ஸ், திருமுன்னிலை அப்பம், கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த அப்பத்தை என் முன் வைப்பாயாக. அதுக்கு மேசை போட சொல்லி அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லப்படுது. அன்பானவர்களே, திருமுன்னிலை அப்பம் வாசிங்க. எப்படி பாருங்க? பசும் பொண்ணுல தங்கத்துல விளக்கு செய்யணுமா? நம்ம இன்னைக்கு நிறைய விடுதலை பேசுறோம். எதுக்கு? ஒரு சாதாரண துணி பத்தாதா, அது பத்தாதா, இது பத்தாதா, அல்லது ஏதாவது ஒரு மரத்துண்டுல அப்பத்தை வைக்க கூடாதா, அப்படிலாம் பேசுறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, மரத்துண்டு, அதாவது பொன் விளக்கு தொண்டு வைக்கணுமா? வாசிங்க. ஏன்னா அணிமிகு வேலைப்பாடுகளோடு விளக்கு தண்டுகளை வைப்போம். நம்ம சாதாரணமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இது கூட ஒரு சில ஊர்களில் வைக்கிறது இல்லை. அன்பானவர்களே, அப்ப எதுக்கு முக்கியத்துவம்? இதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு. சும்மா சாதாரணமாக போனது வந்ததெல்லாம் கொண்டாந்து பீடத்தில் வைக்கக்கூடாது. விளக்கு தண்டு கூட பாருங்க எப்படி இருக்கணும், பொன்னால இருக்கணும். அதே மாதிரி லேவியர் புத்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இன்னைக்கு நற்கருணை சும்மா ஏதோ கத்தோலிக்க திருச்சபை சொல்லிருச்சு அதனால நற்கருணையை வணங்குறோங்கிறது இல்லை. இது தொடக்கத்தில் இருந்தே இருக்குன்றதான் நான் ஆணித்தரமா சொல்ல வர்றேன். நம்முடைய இந்த பிரிந்த சபை சகோதர சகோதரிகள் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க நம்மளை பார்த்து, இது அப்பந்திங்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி. நாம அப்படி மேலங்களையும் பித்தான் முழிக்கிறோம். நம்ம எல்லாம் அப்பந்திங்கிற கூட்டமாமே. அப்படியா? அப்ப இனிமேல் கத்தோலிக்க திருச்சபைக்கு போக வேண்டாம், நாம உங்க திருச்சபைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி.
அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க. லேவியர் 24:5 வாசிங்க. எப்பொழுதும் என்ன செய்யணுமா? குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அதனாலதான் நம்ம நற்கருணைக்கு பக்கத்துல விளக்கு எரியப்பட்டுக்கிட்டே இருக்கும். பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல. நிறைய பேர் பழைய ஏற்பாடு வேண்டாம், நாங்க புதிய ஏற்பாட்டில் இருந்துருக்கோம், ஆவியிலும் உண்மையிலும் வணங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. எல்லா அடையாளமும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ மெழுகுவர்த்தியை பொறுத்து, குத்து விளக்கு ஏத்து, எல்லாமே இருக்கு. எங்க கடவுளுடைய பிரசன்னம் வாசிங்க. சரி அன்பானவர்களை பாருங்க, பீடம்லாம் எப்படி இருக்கும் நல்லா போய் வாசித்து பாருங்க. பீடம்லாம் எப்படி செய்யப்படணும்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்காக? கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த அப்பத்தை வைப்பதற்காக. அடுத்து பாருங்க, எண்ணிக்கை 4:7, எண்ணிக்கை புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். திருமுன் அப்பத்தின் மேசையின் மீது அவர்கள் ஒரு நீல துணியை விரித்தார்கள். பாருங்க, இந்த பீடம் எவ்வளவு அருமையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார் பாருங்க. அருமையான துணியை, நீல துணியை விரித்தார்கள். அதன் மேல் தட்டுக்கள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும். அப்பம் அதன் மீது எப்போதும் இருக்கும். அதை அடிக்கோடு போடுங்க, எப்பொழுதும் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தா எப்போதும் நற்கருணை இருக்கும். நிறைய சபைகள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே கூடி வந்த உடனே அந்த அப்பத்தை உடைக்கிறது, ரசத்துல தொட்டு திங்கிறது. அத்தோட ஆண்டவர் போயிட்டார், மேல போயிட்டார். எங்க போயிட்டாரு? காணாம போயிடுவாரு. எல்லாரும் கூடி வரப்ப அப்பத்துல ஆண்டவர் இருப்பாரு, அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். இது பிரிந்த சபை சகோதரருடைய நம்பிக்கை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையுடைய நம்பிக்கை எப்போதும். யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? நற்கருணை பத்தி சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோன்றீங்களா? சகோதரனே சகோதரியே, பாருங்க, பைபிள்ல நல்லா வாசித்து பாருங்க. எப்போதும் எப்போதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனாலதான் நம்ம கோயில்ல எப்பொழுதும் என்ன செய்யறோம்? நற்கருணை வச்சிருக்கோம். பூசை முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறும் சுருபத்தை மட்டும் வச்சிருக்கிறது இல்ல. வெறும் ஹால் மாதிரி கிடையாது, மண்டபம் மாதிரி கிடையாது. எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நற்கருணையில் இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, யோசித்து பாருங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இது தாவீது அரசர், என்னத்தை நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன். தாவீது அரசர் உடன்படிக்கை பழைய தூக்கிட்டு வருவார். உடன்படிக்கை பழைக்குள்ள என்ன இருக்கு? 10 கட்டளை இருக்கு, 10 கட்டளை கல் இருக்கு, அப்புறம் ஆரோனுடைய கோல் இருக்கு, அப்புறம் அப்பம் இருக்கு, மன்னா இருக்கு. அன்பானவர்களே, இது 3க்கு ஏதாவது இருக்கா? உயிர் ஏதாவது இருக்கா? கல்லுக்கு உயிர் இருக்கா? சாதாரணமா 10 கட்டளை எழுதின கல்லு தானே. அப்புறம் பாருங்க என்ன இருக்கு? ஆரோனுடைய கோல், ஒரு மனிதனுடைய கோல். 3வது மன்னா, அன்னன்னைக்கு தோன்றி அன்னன்னைக்கு மறைய போகுது. அந்த அப்பம், மன்னா அப்பம். இதை 3ஐயும் உடன்படிக்கை பேழையா தூக்கிட்டு வர்றாங்க மாட்டு வண்டியில. அப்படியே கொஞ்சம் உழுவ போற மாதிரி இருக்கு. ஊசான்ற ஒரு ஆள் ஓடி பிடிச்சிடறான், தொட்டுறான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொன்னே போட்டார். உடனே சாவு. அந்த உடன்படிக்கை பழைய தொட்டான், உடனே செத்து போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கை பழைய என்னது இது? கடவுளுடைய பிரசன்னம். ஏங்க பாருங்க, அந்த 10 கட்டளை கல்லு, ஆரோனுடைய கோல், அப்புறம் மன்னா, இதுக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் பவுலடியார் சொல்றாரு, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க சத்தமா. 22
உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடு இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ. இத பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. பவுலடியார் சொல்றாரு, நான் சீடர்கள் இருந்து வாங்கிக்கல, இந்த பாரம்பரியத்துல இருந்து வாங்கிக்கல. யார்கிட்ட இருந்து வாங்கினாரா? ஆண்டவரிடமிருந்து. ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரிடமிருந்து, இயேசுவிடமிருந்து. வாசிங்க. அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஒப்படைச்சிருக்கார். இந்த நற்கருணையை ஒப்படைச்சிருக்கார். இந்த திருப்பலியை ஒப்படைச்சிருக்கார். இந்த அப்பத்தை ஒப்படைச்சிருக்கார். அதையே நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் சீடர்கள்ட்ட வாங்கல, பாரம்பரியத்தில் வந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவரிடமிருந்து எதை நான் பெற்றுக்கொண்டேனோ அதைத்தான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். அதனால வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல், இது உங்களுக்கான என்னுடைய உடல். ஏங்க பாருங்க, இயேசுவுக்கு ஒப்பீடெல்லாம் சொல்லல. என்ன ஒப்பீடு? பாருங்க, இதுதான் கோதுமை அப்பம், இதான் கோதுமை அப்பம். இந்த கோதுமை அப்பத்தை என் உடல் மாதிரி நினைச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. என்ன மாதிரியா? உடல் மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. அது என்னது சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட். இயேசு என் உடல். அப்பத்தை எடுத்து என் உடல் என்றார். இது மாதிரி கோதுமை அப்ப மாதிரி என் உடலை நினைச்சுக்கிட்டு, நோ, இது என் உடல். இதுதான் கோதுமை அப்பத்துல நான் இருக்கேன். சாத்தானுக்கு கூட நம்பிக்கை இருந்துச்சு. என்னது? சாத்தானுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? சோதனை, முதல் சோதனை, கல்லை அப்பமாக்கு. சாத்தானுக்கு கூட நம்பிக்கை இருக்குது பாருங்க. இயேசுவால் என்ன செய்ய முடியும்? கல்லை கூட அப்பமாக்க முடியும். ஏங்க, கல்லை கூட அப்பமாக்குன்னு சாத்தானே நம்புறான். இந்த கோதுமை அப்பத்தை தன்னுடைய உடலாய் மாத்துவாரு அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களா நம்புறீங்களா? நம்புறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த பிரச்சனைனால தான் நிறைய பேர் சபையை விட்டே போயிடுறாங்க. முதன்னு பிரிஞ்சதே இந்த அப்பத்தினால தான். இயேசு என் உடலை என் ரத்தத்தை உண்டு குடியுங்கள் சொல்றப்ப நிறைய சீடர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். தயவு செய்து யாரும் போகாதீங்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், என் உடலை திங்கணும், என் ரத்தத்தை குடிக்கணும். தயவு செய்து யாரும் போகாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லலை. போறதுனா போய்க்கோ. இருக்கிற சீடர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்களும் போறீங்களா? நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா? போங்க அப்படின்றார். போனாங்களா? போகல. சீடர்கள் போகல. ஆனால் நம்ம நாட்டில் கூட ஒருத்தர் போயிட்டாரு. நல்ல சாமியார், நல்லா பாட்டு பாடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு, நல்லா ஜெபம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். கடைசியில் அவர் இந்த திருச்சபை விட்டு அப்பத்தில் ஆண்டவர் இல்லை, அப்பத்தில் இயேசு இல்லை என்று சொல்லி போயிட்டார். மார்ட்டின் லூத்தர் அவரும் அப்படிதான். நாங்க எல்லாம் சேர்ந்து வர்றப்பதான் இந்த அப்பத்தில் ஆண்டவர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஆண்டவர் இல்லை அப்படின்ட்டு அவர் வெளியே போனார். யாரு வெளியே போனாலும் அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு இருக்கிறார். இந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. நற்கருணையில இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருக்கிறார். இயேசுவே சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் பவுலடியார் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆகவே எவராவது நம்ம ஊர்ல பேசும், எவனாவது இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்றோம்ல. எவராவது வாசிங்க. தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டு ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார், பாவத்துக்கு உள்ளாகிறார். அதத்தான் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பழைய தொட்ட ஊசாங்கிற ஆள ஆண்டவர் தீர்த்து கட்டினார்.
அதைத்தான் சொல்றதுக்காக நான் அந்த கதையை சொல்லி அந்த நிகழ்வை சொல்லி இதை சொன்னேன். அவ பாருங்க, பவுலடியார் ரொம்ப வான் பண்றார். சும்மா கோயிலுக்குள்ள வந்தோடனே பீடத்துக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு அப்படி இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. அது அவசங்கன்னு சொல்லி பழைய வார்த்தை இருக்கு. அவசங்க, ஆண்டவருக்கு நம்ம அவசங்க பண்றோம். பீடத்துக்கு வந்துட்டா சாமியார் என்ன செய்யறாரு? பீடத்தை என்ன செய்யறாரு? வந்தார்ல, வருகை பாடல் பாடி வந்தார்ல, வணங்குறார், முத்தமிடுகிறார். பீடத்துக்கு போய் இது சாதாரண டேபிள், இதுக்கு போய் முத்தம் கொடுக்கிறார். யாராவது நினைச்சீங்களா? இயேசு கிறிஸ்து அவர்தான் பீடம், அவர்தான் பலி, பலியும் அவரே, பழிப்பொருளும் அவரே. அன்பானவர்களே, இயேசுதான் பீடம், அவர் மேலதான் எல்லாம் நடக்கிறது. எனவே இந்த நற்கருணைங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரே ஒரு இதை சொல்றேன் பாருங்க. அன்னை தெரசா அவங்க இறந்த பிறகு இந்த விரிவுரையாளர் அல்லது என்ன சொல்றது, எம்சி, அந்த காமெண்ட்ரி கொடுக்கிறவரு சொல்றாரு, அன்னையினுடைய பூத உடலை இப்பொழுது இராணுவ உடையில் இருக்கிற இராணுவ வீரர்கள் அவர்கள் சுமந்து செல்கிறார்கள் அடக்கம் செய்வதற்கு. இந்த உலக மண்ணுலகிலே இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்த ஆன்மாவை தூதர்கள், ஏஞ்சல்கள் அவரை விண்ணிற்கு தூக்கி செல்கிறார்கள். அருமையான காமெண்ட்ரி இதுதாங்க. நம்முடைய பூத உடல் தூக்கி கொண்டு கல்லறைக்கு போறப்போ நம்முடைய இந்த உணவை உண்ட, நற்கருணையை உண்ட, அதனாலதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில போனா போதுன்னா எதுவும் செய்யல. சரி பரவாயில்ல போனா போட்டும் அப்படிலாம் செய்யல. ஒவ்வொன்றையும் அதற்கு ஏற்ற அர்த்தத்தோடு செய்திருக்கிறோம். அதனாலதான் இறுதி நேரத்தில் நற்கருணையை கொடுக்கிறோம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நற்கருணையை கொடுக்கிறோம். அன்பானவர்களே, அந்த நற்கருணை அவர்களுடைய ஆன்மாவை விண்ணுக்கு எடுத்து செல்கிறது. விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தருகிற உணவு அதைத்தான் அன்னை தெரசாவினுடைய அந்த இறுதி கட்டத்தில் அந்த காமெண்ட்ரி சொல்றவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆன்மாவை தூக்கிட்டு போகணும்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க நற்கருணையை உண்டு இருக்க வேண்டும், அந்த இயேசுவினுடைய இரத்தத்தை குடித்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசு பணிவோடு இருந்தார், அவர் நமக்காக பலியானார். பாருங்க, இதெல்லாம் நடத்துறதுக்கு, இதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, சொல்றேன் பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, எங்க இருந்து பாருங்க, தலைமை குரு எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சொல்லுங்க எல்லாரும். மனிதர்களிடமிருந்து, உங்க குடும்பங்கள்ல இருந்து. அப்பா அம்மாவுடைய ரத்தத்தில் பிறந்த மனிதனை கடவுள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அப்பாவுடைய அம்மாவுடைய ரத்தத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சில, நம்ம தமிழ் பழமொழியில் சொல்ற மாதிரி, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இருக்கும். 12 வருஷம் குருமானவரா ஆயிட்டு 13வது வருஷத்துல சாமியார் ஆயிட்டோன்னு எல்லாமே போயிடாது, கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் அன்பானவர்களே, உங்கள் குருக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குருக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவர்களும் வலுவிழந்தவர்கள், வீக் பெர்சன். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா the weakest person is the priest, the weakest person. ரொம்ப வல்னரபிள் மனிதன் தானே. அவருக்கும் தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும். பசி எடுக்கிறது, பசியார வேண்டும். அவருக்கும் நோய் வருகிறது, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். நம்மள என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, குருக்கள் என்பவர்கள்
பொத்துன்னு அப்படி வானத்தை பிளந்து குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்கள்லாம் வந்து அப்படியே நேர மண்ணில் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார். ரொம்ப முக்கியமானது. அம்மா அப்பா விரும்பிட்டாங்க, சாமியார் ஆயிட்டேன். எங்க டீச்சர், எங்க சிஸ்டர் விரும்பினாங்க, நான் சாமியார் ஆயிட்டேன். எங்க பங்கு சாமியார் அனுப்பிச்சு விட்டார், நான் சாமியார் ஆயிட்டேன். நோ, அதெல்லாம் சும்மா அப்படி ஊறுகா மாதிரி உஸ்பேத்தி விடுறது, இன்னும் நல்ல சோறு சாப்பிட்றதுக்கு. அது ஊறுகா மாதிரி. கடவுள் விரும்பி இருக்கிறார். கடவுள் விரும்பினதுனால தான் நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற சாமியார் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. கடவுள் விரும்பி இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? விமர்சனம் செய்ய முடியாது. அவர்களுடைய விருப்பத்தை நீங்க கேள்விக்கு மேல ஒன்னெல்லாம் போய் அவன்டா சாமியார் ஆக்குறது, பேசினவாய் உளரும் ஒரு நாளைக்கு. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் மேல் கை வைக்கிறவன் என் கண்ணின் கருமணியை கை வைக்கிறான் என்று கடவுள் சொல்லுகிறார். நாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஒன்றும் பண்ண முடியாது. இது கடவுளுடைய விருப்பம். இது கடவுளுடைய விருப்பம். அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு ஒழுங்கா பேச தெரியல, ஒழுங்கா பழக தெரியல, அவர் அப்படி நடக்கிறாரு, இப்படி நடக்கிறாரு. கடவுள் பார்ப்பார். யாரையும் தீர்ப்பிடுவதற்கு இங்கு நமக்கு உரிமை இல்லை, வேலை இல்லை. கடவுள் அழைத்தவர் அவரோடு இருக்கிறார். அவர் கொடுத்த அழைப்பையும் விடுத்த அழைப்பையும் திரும்ப என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். திரும்ப வாங்கிக்க, போ, உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், போ, நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டார். அதனாலதான் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவாய் இருக்கிறார். எல்லா குருக்களுக்கும் இது பொருந்தும். பாருங்க சகோதரனே, சகோதரியே, நம்முடைய குருக்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நமக்காக வந்தவர்கள். அவங்க சோறு சாப்பிட்டாங்களா? அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்களா? ஃபாதர் சாப்பிட்டீங்களா? ஃபாதர் எப்படி இருக்கீங்கன்னா இன்னைக்கு சோகமா இருக்கீங்க, சோர்வா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? நீங்கள் தான் கேட்க வேண்டும். உங்க பிள்ளைனா கேட்பீங்கள? உங்க பிள்ளைனா ஆஸ்பத்திரிக்கு போலாமா அப்படின்னு கேட்பீங்கள? ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குருவை, பங்கு தந்தையை, சகோதரியை, சகோதரர்களை கேட்பதற்கு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த பொறுப்பு வர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிரீஸ்ட். அதே மாதிரி சும்மாவும் சாமியாரும் போயிட முடியாது, சும்மாவும் போயிட முடியாது. சாமியார் கடவுளும் விட்டுற மாட்டார். அவரவருக்கு உரிய தண்டனையை அவர் கொடுப்பார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த குருக்கள் இல்லை என்றால் இங்கு இந்த பலிபீடம் இருந்தும் அது வெறுமை. குருக்கள் இல்லை என்றால் இங்கு நற்கருணை இல்லை, இங்கு நற்கருணை இல்லை. அதனாலதான் அன்னை தெரசா சொல்றாங்க, ஒரு சாமியாரும் ஒரு தேவதூதரும் வந்தாங்கன்னா நான் முதல்ல கையெடுத்து கும்பிடுறது சாமியாருக்கு தான் அப்படின்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவரால் தான் இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் இயேசுவை கொண்டு வர முடிகிறது என்று சொல்லுகிறார். அந்த ஒரு அனுபவம் ஒவ்வொரு குருவையும் பார்க்கிற பொழுது அந்த ஒரு அனுபவம், இவர் கடவுளை கொண்டு வருகிறவர். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நாம் இந்த மூன்றையும் நாம் நினைவு கூறுவோம். நான் தாழ்ச்சியோடு பணிவோடு இருக்க வேண்டும். பலியாவதற்கு தடையாக இருப்பது நான் 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 என்ற ஆணவம், அகந்தை, இருமாப்பு. இதெல்லாமே அது எல்லாருக்கும் பொருந்தும். குருக்களுக்கும், கன்னியருக்கும், பிரதர்ஸுக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. இது உடைபட வேண்டும். உடைபட்டு அப்பொழுதுதான் பலியாக முடியும். நாம் வாழ்வு பெறுவதற்காக, நாம் மீட்பு பெறுவதற்காக. கடவுளாய் இருந்தவர் பணிவானார், பலியானார். அதே மாதிரி நாமும் இன்றைக்கு வாழ முற்படுவோம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, பொறுத்து கொள்ளவும். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளில் நம்முடைய குருக்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செபிப்போம். இந்த குருத்துவ பணி போய் வீட்டில் வாசிச்சுக்கங்க. ரொம்ப மேன்மையான பணி. இந்த உலகத்தில் நீ பெரிய அரசராக இருக்கலாம், பெரிய முதலமைச்சராக இருக்கலாம்,
பெரிய பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கலாம். அதுக்கு மேல என்னது, இது வேற லெவல், இது வேற லெவல். இவர்களெல்லாம் மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், குருக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேன்மையான பணிக்கு இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் திருச்சபைக்கு, உலகளாவிய திருச்சபைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வர்றதில்லை, வரமாற்றாங்க. ஜெபிங்க, குருக்கள் ஆண்டவர் நிறைய பேரை குருக்கள் ஆகிறதுக்கு ஆண்டவர் தூண்டி எழுப்பணும்னு சொல்லி ஜெபிங்க. இந்த நாளில் சிறப்பாக இந்த 3 காரியம், தாழ்ச்சி, பணிவு வேணும், பலியாகணும், தியாகம் செய்யணும், அப்புறம் குருக்களுக்கு நம்மாலான உதவி, திருச்சபை கட்டளை ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவி செய்யணும். இதை 3ஐயும் நாம் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், செயல்படுவோம். ஆமென்.